பெரும்பாலும் பக்தர்கள் நிறைய பேர் தசராவில் காளி வேஷம் போடுறேன்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிடுவாங்க. வேண்டுதல் வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப பயமாயிரும். சாமி வருமா வராதா, சாமி ஆடலைன்னா யாராவது ஏதாவது குறை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மயான காளி வேஷம் போட்டிருக்கிறவரும் 6 வருஷம் மாலை மட்டும் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வருஷமே காளி வேஷம் கட்டியிருக்கிறாரு. அதனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ வருஷமே காளி வேஷம் கட்டினா உனக்கு எப்படி சாமி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வேஷம் கட்டுறதுக்கு முந்தின நாள் நானே உன் மேலே இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் வேஷம் போடுறதுக்கு முந்தின நாளே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வேஷம் போட வர்ற எல்லாருமே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு குறை இருக்குன்னு பெரிய பெரிய கஷ்டத்தில் தான் அவங்க வேஷமே போடுறாங்க. ஆனால் அவங்கள நம்ம பிடிச்சி ரொம்ப காயப்படுத்திடுறோம். நீ எடுத்தோடனே காளி வேஷம் போடுற, காளி வேஷம் போட்டு உனக்கு சாமி இறங்கலை, நீ ஒழுங்காக விரதம் இருக்கல, நீ கள்ளச்சாமி ஆடுறன்னு கூட சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்லி நான் நேர்லேயே கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு நம்ம ஒரு கஷ்டத்தினால தான் கோயிலுக்காக நிற்கிறோம். அந்த கஷ்டத்தில் வரும்போது மற்ற யாரையுமே நம்ம கஷ்டமே படுத்தக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு யாராவது சாமி இறங்காமல் சாமி ஆடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள குறை மட்டும் சொல்லிடாதீங்க. உங்கள் ஊரில் நடக்கிற தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.